மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று கூறியவர் யார்? சி. அண்ணா. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் யார்? சி. பாரதிதாசன். உரை ஆசிரியர்களில் பழமையானவர் யார்? ஏ. நக்கீரர். அவ்வை இல்லத்தை தொடங்கியவர் யார்? டி. முத்துலட்சுமி. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை அம்பேத்கரையே சாரும் என்று கூறியவர் யார்? பி. நேரு. இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் திராவிட மொழி எது? டி. பிராக்குயி. தி ஓஷன் ஆஃப் விஸ்டம் என்ற ஆங்கில இதழின் ஆசிரியராக இருந்தவர் யார்? ஏ. மறைமலை அடிகள். தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தில் உலகின் சிறந்த நூல்களில் ஒன்று என்று நேரு குறிப்பிடும் நூல் எது? பி. போரும் அமைதியும். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என கூறியவர் யார்? டி. கெல்லட். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார்? பி. வேலு நாச்சியார். உரை ஆசிரியர் என்று சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றவர் யார்? ஏ. இளம்பூரணர். நாடகத் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. பம்மல் சம்பந்தனர். தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம் என்று கூறியவர் யார்? டி. மறைமலை அடிகள். ஆட்சி மொழி காவலர் என அன்புடன் அழைக்கப்பட்டவர்? சி. திருநாவுக்கரசர். தமிழ் தியாகப் பார் என போற்றப்பட்டவர் யார்? டி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஷெல்லிதாசன் என்ற புனைப்பெயருக்குரியவர் யார்? சி. பாரதிதாசன். பண்டிதமணி என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படுபவர் யார்? பி. கதிரேச செட்டியார். ஒருபிடிச் சோறு என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? சி. ஜெயகாந்தன். சென்னை மாநகரத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி சட்டம் இயற்றியவர் யார்? ஏ. அண்ணாதுரை. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்று சொன்னவர்? டி. ஔவையார்.